ஸ்டார்ட்ஸ். இப்ப அவங்க கிட்ட இருந்து பணம் வரணும் இல்லையா? சோ நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, ஒரு பில்ஸ் ரிசீவபிள்னு ஒரு டாக்குமெண்ட் ஒண்ணு போட்டுக்கிறீங்க. சரி, ஒரு 1000 ரூபாய் வாய்ந்த வார கடைசியில தரீங்களா? ஓகேன்னுட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த வார கடைசியில வாங்கிக்கலாம்னு விடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கடனாளி கிடையாது. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1000 டிரான்சாக்ஷன் நடக்கும் ஒரு நாளைக்கு. அட்லீஸ்ட் ஒரு 100 டிரான்சாக்ஷன், ஒரு 10 டிரான்சாக்ஷனே ஒரு நாளுக்கு நடக்குதுன்னு வைங்களேன். பேஸ்ட் ஆன் த பிசினஸ். இப்ப நீங்க பெரிய ஷாப் வச்சிருக்கலாம், இல்ல சின்ன ஷாப் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஒரு சேல் ட்ரேடரா இருக்கலாம். சோ என்னது, அந்த அக்கார்டிங் பேஸ்ட் ஆன் த பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு 10 டிரான்சாக்ஷனோ 100 1000 நடக்கலாம். ஒரு 2 நாள் ஞாபகம் இருக்கும், அவர் நம்ம கிட்ட ஒரு பேனா வாங்கிட்டு போனாரு, அவர் நமக்கு 1000 ரூபாய் தரணும். ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடக்க நடக்க என்ன ஆயிடும், மறந்து போயிடும். அதனால என்ன பண்ணிக்கணும், ஒரு டாக்குமெண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது பேர் தான் பில்ஸ்